வைரமுத்து அவர்கள் வந்து அவர் இப்படி சொல்லுவார்னு உண்மையாகவே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். என்கிட்ட ஒரு வார்த்தை ஒரு வாட்டி கேட்டிருக்கலாமோ, நான் எழுதுகிற பாடல் வரிகள்லேருந்து தானே நீங்கள் வந்து படம் டைட்டில்லாம் வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து இது இளையராஜா பேசினப்போ எவ்வளோ வந்து எல்லாருமே இங்கே விமர்சனம் பண்ணோன்றது தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது இவரும் ஏன் சார் இந்த மாதிரியான ஒரு விஷயம் இங்கே சொல்கிறாரு? தமிழ்ன்ற வார்த்தைகள் பொது தானே சார்? அதாவது தமிழ் வார்த்தை பொதுதான். லட்சக்கணக்கான வார்த்தைகளே நம்ம பேசுகிறோம் ஒரு நாளைக்கு. எல்லாத்துலேயும் ஏதாவது ஒரு வார்த்தை கலந்து தான் பேசுகிறோம். ஆங்கிலம் கலந்து தான் பேசுகிறோம். அப்போ யாரும் காப்பிரைட் கேட்க முடியாது. ஆனால் ஒரு படைப்பாளி பயன்படுத்தக்கூடிய வார்த்தைக்கும் ஒரு சாமானியன் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைக்கும் வித்தியாசம். எழுதவோ படிக்கவோ இயலாத தாய் பத்தி எழுதி என்ன லாபம்னு எழுதாம போனேனோ. எனக்கு சந்தோஷம் தான். என்னுடைய படைப்பை கொண்டு போய் எல்லா இடத்துலையும் சேர்க்குறாங்க, என்னுடைய வரிகளை கொண்டு போய் எல்லா இடத்துலையும் சேர்க்குறாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பட் எனக்கும் ஒரு கடைசிக்காக ஒரு தேங்க்ஸ் சொல்லியிருக்கலாம், ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் அவருடைய அர்த்தம். அது எல்லா படைப்பாளிகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆசை. அதனால தான் வந்து ப்ரொடியூசர் அதை வாங்கிட்டு போயிடுறாரு, ப்ரொடியூசர் வித்துடுறாரு. எல்லாம் முடிஞ்சாலும் கூட அறிவுசார் சொத்துரிமை இன்டெலிஜுவல் ஆக்ட்னு ஒன்று இருக்குது நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில். அதன் அடிப்படையில் தான் அவங்களுக்கு வந்து அதாவது சாதாரண படைப்புக்கும் அறிவு சார்ந்த படைப்புக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போலாம் இந்த ஆக்டை பெருசாக பயன்படுத்தல. அப்போ பிளாட்ஃபார்ம்ஸ் கிடையாது. இவ்வளோ ஸ்பாட்டிஃபை மாதிரியோ யூடியூப் மாதிரியோ மியூசிக் ஆப் மாதிரியோ பிளாட்ஃபார்ம்லாம் கிடையாது. ஆடியோ கேசட் மட்டும்தான். ஓகே. அதிகபட்சமாக ரேடியோ விற்கும். ஆடியோ வந்து ரேடியோ ஸ்டேஷனில் வாங்கிட்டு போவாங்க. அதுக்குமே அந்த பணத்தை கொண்டு வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலில் கொடுப்பாங்க, அதை பிரித்து கொடுப்பாங்க. இவ்வளோதான் இருந்துச்சு. அப்போ ஒரு கலைஞனுக்கு வந்து அங்கீகாரம் தான் முக்கியம், பணம்ங்கிறதெல்லாம் செகண்ட் தேர்டு தான். அப்போ நீங்கள் என்னுடைய படைப்பை நீங்கள் எடுத்துக்கிட்டு எனக்கு உண்டான அங்கீகாரத்தை நீங்கள் கொடுக்கலங்கிறது ஒரு வருத்தம், ஒரு கோபம் இருக்கதான் செய்யும் எல்லாருக்கும். கண்டிப்பா சிவந்த வானம். சார், இப்போ வந்து படத்துல ஜாஸ்தின்றதை விட சீரியல்ஸ் தானே சார், சீரியல் தலைப்புகள் தான் சார் ஜாஸ்தியாகவே இருக்கு. நீங்கள் அவர்னா எனக்கு பணமாக கேட்கல, ஒரு ஃபோன் கால். அவருடைய பிஏ இருக்கிறாரு, பாஸ்கர் இருக்கிறாரு, அவருக்கு ஃபோன் பண்ணி சார் ஐயாவுடைய பாடம் நாங்கள் பயன்படுத்திட்டோம், ஐயா ஒரு தேங்க்ஸ் சொல்லியிருங்க, முடிஞ்சு போச்சு. எந்த ஒரு டிக்ஷனரியோ இல்லை ஏதாவது எடுத்து பார்த்தா கூட இந்த மாதிரியான ஒரு சொற்கள் எல்லாமே இருக்க தானே சார் செய்யும். அது இவர் யூஸ் பண்ண ஒரு சொற்கள் அப்படின்றத எப்படி சார் நம்ம இவர் யூஸ் பண்ண பிறகு தானே பிரபலியமாச்சு. இவர் யூஸ் பண்ணாத வார்த்தைகள் எத்தனை பேர் படத்துக்கு பயன்படுத்துறீங்க, யாரும் கேட்குறாங்களா? ஒரு அங்கீகாரம். சமீபத்தில் குட் பேட் அக்லி படத்தில் ஒரு இஷ்யூ ஓடிட்டு இருக்கு. அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் அந்த ஆடியோ ரைட்ஸ் நான் ஒன்றும் விற்க கூட இல்லை, ஆனால் வந்து இங்கே என்கிட்ட ஒரு வாரத்தை கூட இருக்கலாம், காசு கேட்கலையா, என்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து நல்லா இருக்குன்னு சின்மையும் பேசுறதுல வந்து ஏன் சார் பேன் பண்ணி வச்சிருக்காங்க? சின்மையை பேன் பண்ணதுல நிறைய அரசியல் இருக்கு. பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஜுபேர் அவர் தான் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? சார், இப்போ இன்னைக்கு காலையில் ஒரு பரபரப்பாக பேசப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, வைரமுத்து அவர்கள் வந்து அவர் இப்படி சொல்லுவார்னு உண்மையாகவே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். என்கிட்ட ஒரு வார்த்தை ஒரு வாட்டி கேட்டிருக்கலாமோ, நான் எழுதுகிற பாடல் வரிகள்லேருந்து தானே நீங்கள் வந்து படம் டைட்டில்லாம் வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து இது இளையராஜா பேசினப்போ எவ்வளோ வந்து எல்லாருமே இங்கே விமர்சனம் பண்ணோன்றது தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது இவரும் ஏன் சார் இந்த மாதிரியான ஒரு விஷயம் இங்கே சொல்கிறாரு? தமிழ்ன்ற வார்த்தைகள் பொது தானே சார்? இல்லை, அதாவது தமிழ் வார்த்தை பொதுதான். லட்சக்கணக்கான வார்த்தைகளே நம்ம பேசுகிறோம் ஒரு நாளைக்கு. எல்லாத்துலேயும் ஏதாவது ஒரு வார்த்தை கலந்து தான் பேசுகிறோம், ஆங்கிலம் கலந்து தான் பேசுகிறோம். அப்போ யாரும் காப்பிரைட் கேட்க முடியாது. ஆனால் ஒரு படைப்பாளி பயன்படுத்தக்கூடிய வார்த்தைக்கும் ஒரு சாமானியன் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ அதில் தான் நம்ம பார்க்கணும். இப்போ நீங்கள் என்னென்னா, இப்போ வைரமுத்து அவர்களை காலையில் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, அதான் நீங்கள் வைரலாக போயிட்டுருக்கு. அவர் என்னுடைய பாட்டின் முதல் பல்லவியில் இருக்கக்கூடிய 2 வழிகளை வச்சு நிறையா படங்கள் எடுத்துக்கிறாங்க, எனக்கு சந்தோஷம் தான். என்னுடைய படைப்பை கொண்டு போய் எல்லா இடத்துலையும் சேர்க்குறாங்க, என்னுடைய வரிகளை கொண்டு போய் எல்லா இடத்துலையும் சேர்க்குறாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பட் எனக்கும் ஒரு கடைசிக்காக ஒரு தேங்க்ஸ் சொல்லியிருக்கலாம், ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் அவருடைய அர்த்தம். அது எல்லா படைப்பாளிகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆசை. அதனால தான் வந்து நமக்கு காப்புரிமை ஆக்டினே ஒரு சட்டமே இருக்குது. இளையராஜா அதில் தான் இன்றைக்கி வந்து பணம் கேட்குறாரு. அதாவது அவர் மியூசிக் பண்ணுறதுக்கு பணம் கொடுத்துட்றாங்க, ப்ரொடியூசர் அதை வாங்கிட்டு போயிடுறாரு, ப்ரொடியூசர் வித்துடுறாரு. எல்லாம் முடிஞ்சாலும் கூட அறிவுசார் சொத்துரிமை இன்டெலிஜுவல் ஆக்ட்னு ஒன்று இருக்குது நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில். அதன் அடிப்படையில் தான் அவங்களுக்கு வந்து அதாவது சாதாரண படைப்புக்கும் அறிவு சார்ந்த படைப்புக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ அந்த அறிவு சார்ந்த படைப்புக்கு தான் படத்துக்கு ஒரு மியூசிக் பண்ணுறாரு, அதுக்கு காசு கொடுத்துறாங்க, அதை ப்ரொடியூசர் வாங்கிட்டு போயிடுறாரு, அதை ரெக்கார்ட் கம்பெனி கேசட் கம்பெனிக்கு வித்துறாரு, அதை அவங்க காசு பத்துறாங்க. இருந்தாலும் அது அந்த ப்ராடக்ட் இருக்கிற வரைக்கும் இவருக்கு அந்த அறிவுசார் உரிமையில்
ஒரு பணம் கொடுக்குறாங்க. இது எல்லா படைப்புகளுக்கும், புக்காக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், எழுத்தாக இருக்கட்டும், இன்னைக்கு வெப்சைட்டாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அந்த மாதிரி ஒரு சார் இங்க ஒரு டவுட் வருது சார். இப்போ இளையராஜா அவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அவர் ஆரம்ப கட்டத்திலேருந்து இருக்கிறதுனால அவருக்கு தெரியல. அதனால அவர் இப்போ ரீசெண்டாக தான் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் குரல் கொடுக்குறாரு, எனக்கும் நீங்க கொடுக்கணும்னு. ஆனா இதெல்லாம் மறைவாகவே வந்து ஏஆர் ரஹ்மான் அவர்களும் ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களும் அவங்களுக்கு இந்த சட்டம் பத்திலாம் தெரிஞ்சிருக்கிறதுனால அவங்க இந்த விஷயங்கள்லாம் பண்றாங்க. ஆனா வெளியில தெரியலன்னு சொல்றாங்களே. இல்லை, இளையராஜா அவர்களுடைய இதில் வந்து நிறைய சிக்கல் இருக்குது. என்ன அப்படின்னா 80 காலகட்டங்களில் பல படங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு சம்பளம் ப்ளஸ் ஆடியோ ரைட்ஸ் அப்படின்னு வாங்கிடுவார் அவர். இந்த படத்தினுடைய ஆடியோ ரைட்ஸ் ப்ளஸ் சம்பளம். ஏன்னா அன்னைக்கு அவர் மியூசிக் பண்ணுறாருன்னு ஒரு படத்துக்கு பூஜை பண்ணுறாரு. அந்த படம் அன்றைக்கி நைட் சோல்ட் அவுட். ஓகே, அன்றைக்கி நைட்டு வந்து இன்றைக்கி காலையில் ஏவிஎம்மில் பூஜை போடுறாங்க இல்லையா, இசைஞானி இளையராஜாவை நீ செயல் ஒரு சோன் யார் நடிகர்லாம் தேவையில்லை. அன்றைக்கி அந்த படம் ஈவினிங்குள்ளே படம் வந்து ஆல் ஏரியா சோல்ட் அவுட் வித்து முடிஞ்சிடும். அந்த மாதிரி இருக்கப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரொடியூசர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு 5 லட்ச ரூபா சம்பளம், 2 லட்ச ரூபா சம்பளம் ப்ளஸ் ஆடியோ ரைட்ஸ். ஓகே, தாராளம் வாங்கிக்கங்க, மியூசிக் பண்ணாலே போதும். அதான் அவங்க சம்பாதிப்பாங்க. ப்ரொடியூசர்ஸ்க்கு இவரை வச்சு பண்ணாங்கன்னா சம்பாதிப்பாங்க. அந்த மாதிரி பல படங்களுக்கு அவர் ரைட்ஸ் வச்சிருக்காரு. சில படங்கள் எக்கோ கம்பெனியும் இவரும் பார்ட்னராக போட்டிருந்தாங்க. அதுவும் கூட கேஸ் இருக்குது. இப்படி அவர்கிட்ட இண்டிவிஜுவலாக நிறைய படத்தினுடைய ரைட்ஸ் இருக்குது. அப்போலாம் இந்த ஆக்டை பெருசாக பயன்படுத்தல. அப்போ பிளாட்ஃபார்ம்ஸ் கிடையாது. இவ்வளோ ஸ்பாட்டிஃபை மாதிரியோ யூடியூப் மாதிரியோ மியூசிக் ஆப் மாதிரியோ பிளாட்ஃபார்ம்லாம் கிடையாது. ஆடியோ கேசட் மட்டும்தான். ஓகே, அதிகபட்சமாக ரேடியோ விற்கும். ஆடியோ வந்து ரேடியோ ஸ்டேஷனில் வாங்கிட்டு போவாங்க. அதுக்குமே அந்த பணத்தை கொண்டு வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலில் கொடுப்பாங்க. அதை பிரித்து கொடுப்பாங்க. இவ்வளோதான் இருந்துச்சு. ரைட்ஸுங்கிறது காசு வந்து இதுதான் வரும், ஆடியோவில் வரும் ப்ளஸ் வந்து ரேடியோவிலேருந்து வரும். 2 தான் ரைட்ஸ். அப்போ இருக்கிற ஒரு இது. அதற்கு பிறகு இன்னைக்கு டெக்னாலஜிஸ் வளர்ந்த பிறகு ஃப்ளைட்டில் போகிறோம் இல்லையா, அதுக்கு நம்ம பாட்டு கேட்குறோம், அதுக்கு ஒரு ரைட்ஸ் இருக்குது. அதுக்கு தனியாக ஒரு ரைட்ஸ் இருக்குது. சரி, நிறைய அந்த மாதிரியான மியூசிக் ஆப் நிறையா இருக்குது. நிறையா பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு இன்னைக்கு பாட்டு கேட்கறதுக்கு. அப்போ இதில் வந்து வரக்கூடிய பணங்கள்லாம் இந்த மாதிரி. இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஐபிஆர்எஸ்ன்னு ஒரு அமைப்பு இருக்குது. ஐபிஆர்எஸ்ன்னு ஒரு மும்பையில் ஒரு அமைப்பு இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி படைப்பாளிகள்லாம் ஒன்று சேர்த்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க மொத்தமாக எல்லா ரிஜிஸ்டர் பண்ணி. இப்போ நீங்கள் ஒரு படம் எடுக்கிறீங்க, ஒரு மியூசிக் டைரக்டர் நீங்கள் தான், ப்ரொடியூசர் நீங்கள் தான். நீங்கள் இந்த ஐபிஆர்எஸ் அமைப்பில் சேர்ந்துட்டு உங்களுடைய பாட்டை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா இந்தியாவில் யார் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் மற்ற எந்த பிளாட்ஃபார்ம்லையும் உங்களுடைய படைப்புகளை பயன்படுத்தினா ஐபிஆர்எஸ் உங்கள்கிட்ட கலெக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். ஓகே, அப்போ நீங்கள் இந்த கொடுக்குறப்ப இந்த படத்தினுடைய பாடலாசிரியர் நான், இவர் பாடையோர் இவர், மியூசிக் டைரக்டர் இவருன்னு அந்த டீட்டெயிலோட நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அந்த பணத்தை எடுத்து எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துருவாங்க. அங்கே முடிஞ்சிருது இல்லை சார்? அங்கே முடிஞ்சிது. இளையராஜா ஐபிஆர்எஸ்ல இருந்தார். சரி, ஒரு காலம் வரைக்கும் இருந்தார். அப்புறம் அவங்க என்ன நினைச்சுன்னு தெரியல, முரணாகி வெளியே வந்துட்டார். இப்போ இவரே லீகலாக ஒரு டீம் போட்டு தான் இவர் பாடலை பயன்படுத்துகிறவங்கள்ட்ட இது பண்ணுறாரு. அதுவுமே சில பேர் நேரடியாக போய் கேட்டாங்கன்னா அதை வந்து ஒத்துக்கிறார். ஏன்னா எல்லா படைப்பாளிகளுக்கும் ஒரு தன்மானம் இருக்குது. என்னுடைய படைப்பை நீ எடுத்துறா, நீ வந்து மதிக்கவே இல்லைன்னா என்ன அர்த்தம்? பெரிய ஒரு கலைஞர் படைப்பாளிகளுக்குன்ற ஒரு கர்வம் இருக்கதானே சார்? இல்லை, ஒரு கலைஞனுக்கு மிகப்பெரிய அங்கீகாரமே தெரியுமா அவங்களுக்கு? ஒரு டிராமா நடிகராக இருப்பார், தெருக்கூத்து நடிகராக இருப்பார். முதல் நாள் வரைக்கும் அவருக்கு பயங்கர வறுமையில் இருந்திருப்பார், கஷ்டப்பட்டுருப்பார், சாப்பிடாம இருந்திருப்பார். ஆனால் ஸ்டேஜில் ஏறினா அவர் பார்த்து 10 பேர் கைத்திட்டாங்கன்னு வச்சுங்களேன், உலகத்திலேயே மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கு. அதுதான். அப்போ ஒரு கலைஞனுக்கு வந்து அங்கீகாரம் தான் முக்கியம், பணம்ங்கிறதெல்லாம் செகண்ட் தேர்டு தான். அப்போ நீங்கள் என்னுடைய படைப்பை நீங்கள் எடுத்துக்கிட்டு எனக்கு உண்டான அங்கீகாரத்தை நீங்கள் கொடுக்கலங்கிறது ஒரு வருத்தம், ஒரு கோபம் இருக்க தான் செய்யும் எல்லாருக்கும். கண்டிப்பாக. அப்போ வைரமுத்துனுடைய வரிகள் வந்து இன்னைக்கு வந்து அவருடைய எழுதிய பாடல் எல்லாமே மிகச்சிறந்த பாடல், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. மிகச்சிறந்த ஒரு கவிஞர். அவர் தனிப்பட்ட முறையில் அவர் மீது 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் ஒரு படைப்பாளியாக, ஒரு கவிஞராக தமிழுக்கு செஞ்ச சேவைகள்லாம் பெரிய பெரிய சேவை. ஏன்னா அவருடைய புத்தகங்களாக இருக்கட்டும், சினிமா பாடல்களாக இருக்கட்டும், இன்னைக்கு திருக்குறளுக்கு விளக்க உரை எழுதிக்கிட்டு இருக்கிறார். ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ் இலக்கியத்திற்காகவும் தமிழ் திரைப்பட பாடலுக்காகவும் கிட்டத்தட்ட ஒரு 1/2 நூற்றாண்டு காலம் மிகப்பெரிய ஒரு சேவை செஞ்சுட்டு இருக்காரு. இன்னைக்கு அவருக்கு இருக்கக்கூடிய அந்த பொன்மணி திருமண மண்டபத்தை தமிழ் ஆராய்ச்சி மையமாக மாற்றிட்டாரு. மாதம் கிட்டத்தட்ட 15 லட்ச ரூபா 14 லட்ச ரூபா வாடகை வரக்கூடிய ஒரு திருமண மண்டபத்தை தமிழ் ஆராய்ச்சி மையமாக மாற்றி அதை வந்து ரிசர்ச் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் ஃப்ரீயாக பண்ணிக்கலான்னு வச்சிருக்காரு. எனக்கு கொடுத்த தமிழுக்கு நான் ஏதாவது திருப்பி செய்யணுங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு 2-3 பேர் வேலைக்கு போட்டு அதில் ஃபுல்லாக எல்லா விதமான புத்தகங்களையும் வச்சு ஒரு லைப்ரரி வச்சு ரிசர்ச் சென்டர் வச்சிருக்காரு. கோடம்பாக்கத்தில் அவருடைய திருமண மண்டபத்தில். ஓகே, அது மாதிரி நிறைய வேலைகள் செஞ்சுட்டு இருக்காரு. தமிழுக்கு நிறைய விளக்கரை எடுத்திருக்காரு. அவருடைய பாடல்ங்கிறது தமிழ் சினிமாவில் கண்ணதாசன், வைரமுத்து, முத்துக்குமார் இவர்கள் வந்து 3 பேருமே தனித்துவமான அடையாளம். எத்தனையோ பாடலாசிரியர்கள் தமிழ் சினிமாவில் இருந்தாலும் கூட இவர்களுக்குன்னு ஒரு தனி அடையாளம் இருக்குது. மற்றவங்களாம் கவிஞர்கள்லாம் இல்லாமல் இல்லை, அவங்களுக்குன்னு அடையாளம் இருக்குது. தனித்துவமான அடையாளம் வேற, தனித்துவமான அடையாளம் வேற. இவங்க 3 பேருக்கும் தனித்துவமான அடையாளம் உள்ளார்கள். அப்போ அவர்கள் எழுதக்கூடிய வார்த்தைகள் வந்து சிறப்பான ஒரு வார்த்தை. அவர் பாடலை பயன்படுத்துகிறாரு. அந்த பாடலை ஒரு டைட்டிலில் போட்டுக்கிறாங்க, தலைப்பாக வச்சுக்கிறாங்க. தென்மேற்கு பருவக்காற்று,
செக்க சிவந்த வானம். சார் இப்போ வந்து படத்துல ஜாஸ்தின்றதை விட சீரியல்ஸ் தானே சார், சீரியல் தலைப்புகள் தான் சார் ஜாஸ்தியாவே இருக்கு. நீங்க அவர்னா எனக்கு பணமா கேட்கல, ஒரு ஃபோன் கால். அவருடைய பிஏ இருக்கிறாரு, பாஸ்கர் இருக்கிறாரு, அவருக்கு ஃபோன் பண்ணி சார் ஐயாவுடைய பாடம் நாங்கள் பயன்படுத்திட்டோம், ஐயா ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுங்க, முடிஞ்சு போச்சு. இதுதான் உங்களுக்கு கர்வம் சார். இது வந்து ஒரு பக்கம் இது வந்து நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார். பட் அட் த சேம் டைம் வந்து இப்போ தமிழ்லயே எவ்வளவோ லட்ச சொற்கள் இருக்குல்ல சார். எந்த ஒரு டிக்ஷனரியோ இல்லை ஏதாவது எடுத்து பார்த்தா கூட இந்த மாதிரியான ஒரு சொற்கள் எல்லாமே இருக்க தானே சார் செய்யும். அது இவர் யூஸ் பண்ண ஒரு சொற்கள் அப்படின்றத எப்படி சார் நம்ம இவர் யூஸ் பண்ண பிறகு தானே அது பிரபலியமாச்சு. இவர் யூஸ் பண்ணாத வார்த்தைகள் எத்தனை பேர் படத்துக்கு பயன்படுத்துறீங்க, யாரும் கேட்குறாங்களா? இவர் யூஸ் பண்ணதுனால தானே அந்த வார்த்தை பிரபலியமாகும் தமிழ்ல அப்படின்ற ஒரு இதுதான். ஆமா, இப்ப நான் எத்தனையோ தமிழ் வார்த்தைகள் இலக்கியத்துல இருக்கு, சங்க இலக்கியத்துல இருக்கு. அதான் சார் சங்க தமிழ் இலக்கியங்கள் அதுலயும் இருக்கு, அதெல்லாம் இருக்குல்ல சார். சாமானியன் போய் சேர்ந்தது எந்த வார்த்தை? ஒரு படத்துல ஒரு பாடல் எழுதியிருக்கிறார், அற்றை திங்கள் முதலாம் நிலவில்னு ஒரு பாட்டு. அது வந்து இதுல இருக்கு அந்த பாட்டு. ஆனா அந்த பாட்டு இருவருங்கிற ஒரு சினிமா படத்துக்கு வந்த பிறகுதான் சாமானியனுக்கு போய் சேருதுல்ல. நார்மல் தமிழ் மக்கள் கூட அது மூலமா தான் தெரிஞ்சுக்கிறாங்க. அதாவது நீங்க ஒரு இலக்கியத்துல இருக்கு, அந்த பாடல் இலக்கியத்துல இருக்கு, காலங்காலமா இருக்கு, பல ஆயிரம் காலமா இருக்குன்னு வச்சுங்க. அந்த பாட்டை வந்து சாமானியனுக்கு எப்படி போய் சேருதுன்னா திரைப்பட வாயிலத்தான போய் சேருது. அப்ப இவர் அதை பயன்படுத்தி இருக்கிறாருங்கும் போது நீங்க வந்து அது ஒரு வார்த்தையை வந்து ஒரு ஃபோன் பண்ணி கேட்டதுல என்ன இருக்கு? அவர் காசு பணம்லாம் கேட்கல, ஒரு அங்கீகாரம். சமீபத்தில் குட் பேட் அக்லி படத்துல ஒரு இஷ்யூ ஓடிட்டு இருக்கு. டைரக்டர் கஸ்தூரி ராஜா, தனுஷோடைய அப்பா, அவர் தான் அந்த பஞ்சு முட்டாய் சேலை கட்டின்னு ஒரு பாட்டு பயங்கர ஃபேமஸ். அந்த படத்துக்கு ஒரு பெரிய கிரெடிட்டே அவர் தான். அவர் எழுதியவர் இன்னும் லைவாக இருக்கிறார், ஃபீல்டில் இருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் அந்த ஆடியோ ரைட்ஸ் நான் ஒன்றும் விற்கக்கூட இல்லை, ஆனால் வந்து இங்கே என்கிட்ட ஒரு வாரத்தை கூட இருக்கலாம், காசு கேட்கலையா, என்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து நல்லா இருக்குன்னு. இல்லையே சார், குட் பேட் அக்லியில இருக்கிற அந்த ப்ரொடக்ஷன் டீம் ஆகட்டும் சரி, டைரக்ஷன் டீம் ஆகட்டும் சரி அப்படின்னா இளையராஜா அவர்கள் கூட ஒரு நோட்டீஸ் வந்து விட்டாரு. அது என்ன அப்படின்னா, என்னை கேட்காம நீங்க எப்படி இந்த பாட்டுகள் என்னோட பாட்டுகள் யூஸ் பண்றீங்கன்னு சொன்னதுக்கு அவங்க வந்து ப்ரொடக்ஷன் டீம்லேருந்து வந்து கிளியரான ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்தாங்களே சார். இல்லை, அது வந்து அவங்க ரைட்ஸ் யார் வச்சிருக்காங்களோ அவங்க வாங்கியிருப்பாங்க. ஆனால் இந்த படத்துக்கு என்ன சொல்றாரு, என்கிட்ட நான் ஆடியோ ரைட்ஸ் வித்துட்டேன், அறிவுசார் சொத்துரிமை ஆக்டில் எனக்கும் பங்கு இருக்கு இல்லையா, அப்போ நீங்கள் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்ல, நான் காசு கேட்கல. இந்த பாட்டு சார், பாட்டுக்கும் வார்த்தைகளுக்கும் இங்க நிறைய சொற்களுக்கும் சார், தமிழ் சொற்களுக்கும் பாட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு சார். பாட்டுன்றது ஒருத்தரோட முழுக்கான ஒரு கிரியேட்டிவிட்டி, அதை நம்ம என்னைக்குமே டினை பண்ண முடியாது. ஆனா தமிழ் சொற்கள்ன்றது நீங்க சொன்ன ஒரு வார்த்தை கரெக்ட், அது வந்து மக்களுக்கு போய் சேர்றது இந்த மாதிரியான ஒரு திரைப்படம் மூலமா ஒருத்தருக்கு வந்து ஒருத்தர் மூலமா தான் போகுதுன்னு. ஆனா எல்லா சொற்களும் அப்படி எடுக்க முடியாது. எல்லா சொற்களையும் அவர் கேட்கலையே. முன்ன இருக்கிற காலகட்டம் வேற சார், அப்போ நிறைய பேருக்கு எதுவுமே தெரியாம இல்ல. என்னன்னா அவரு என்னிடம் ஒரு வார்த்தை கேட்கறதுல என்ன தவறாய் போகுது? குறைஞ்சு ஒரு சினிமாவின் ஒரு மூத்தவர், அவர் ஏதோ ஒரு வழியில் அவருடைய வார்த்தையை நீங்க பயன்படுத்துறீங்க. அவருடைய வார்த்தைனா அவர் உருவாக்கின வார்த்தை, தமிழ் வார்த்தையை அவர் அதை கொண்டு போய் சேர்த்த வார்த்தை, அவர் எழுதியதால் அந்த வார்த்தை பிரபலமான வார்த்தையை நீங்க பயன்படுத்துறீங்க. அந்த பிரபலமான வார்த்தைன்றது இப்போ முன்ன காலகட்டத்துல அந்த தமிழ் சொற்கள் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கிறதுக்கான காரணம் இந்த அளவுக்கு வந்து அட்வான்ஸ்டான ஒரு டெக்னாலஜிஸ் இல்ல. ஆனா இப்ப இருக்கிற இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ்ல நமக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் தெரிஞ்சிட்டோம்ல சார். இல்ல, நான் என்ன சொல்றேன்னா இது வந்து கட்டாயம் கிடையாது. நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க பணம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் கிடையாது. பணம்னா அவரும் கேட்கல, பணமும் கேட்கல. அவருக்கு என்ன ஒரு குறைந்தபட்ச ஒரு மரியாதை. ஒரு சினிமாவில் 50 வருடத்துக்கு மேலே எழுதிக்கிட்டு இருக்கிறாரு, ஒரு மூத்த கவிஞர். அவர் எழுதிய ஒரு பாட்டினுடைய வரியை நீங்கள் தலைப்பாக வைக்கிறீங்க, ஐயா நம்ம உங்களுடைய வார்த்தையை நான் வச்சுக்கிறேன், உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸு, பயன்படுத்திக்கிறேன். நீங்கள் அவரை தொடர்பு கொள்ள முடியாது கூட ஒரு உதவியாளர் தொடர்பு கொள்ளி பேசிட்டா முடிஞ்சு போச்சே. ஒருத்தர் கூட கேட்கலையேங்கிற ஆதங்கம் இருக்குது தானே செய்யும். என்னுடைய வரிகள் எடுத்து நிறையா படங்களுக்கு தலைப்பாக வச்சுக்கிறீங்க. இதே வார்த்தையை நான் திருப்பி கேட்குறேன், இதே வார்த்தை அவர் எழுதிய 2 வார்த்தையை இன்னொருத்தர் திரைப்படத்துக்கு ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காரு. நீங்கள் இன்னொரு படம் எடுக்க முடியுமா? அதே தமிழ் வார்த்தை தானே, படமே எடுக்கல. நான் சொல்கிறேன், ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த படத்துக்கு ரைட்ஸ் கொடுப்பாங்களா? படமே ரிலீஸ் ஆகாது, கோர்ட்டுக்கு போயிடுவாரு, என்னுடைய தலைப்பை பயன்படுத்திட்டாங்க. சமீபத்தில் எல்ஐசின்னு ஒரு படம். ஆமா சார், அவரோட லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், இது யாருக்கும் சொந்தம் கிடையாது, அது சென்ட்ரல் கவர்மெண்டோடைய ஒரு கம்பெனி. அது ஆனா விக்னேஷ் சிவன் வந்து இவரோட 2 பேர் கேஸ் நடந்துச்சு, அது வரைக்கும் போனாங்க பஞ்சாயத்து. இப்போ அது யார் இதுக்கு வந்து இது கேட்குறோம், இப்போ இது கேட்குற ரைட்ஸ் கேட்கணும். அதே மாதிரி தான் சொல்கிறேன். அது மாதிரி நீங்கள் இவருடைய தலைப்பு இருக்குது. உதாரணத்துக்கு போராளி பொண்ணு தாயின்னு ஒரு வார்த்தையை வச்சுக்கோங்க. இந்த வார்த்தையில் ஒருத்தர் படம் போராளி பொண்ணு தாயின்னு ஒரு படம் பண்ணுறாரு. இந்த படம் எடுக்கவே இல்லை, ப்ரொடியூசர் கவுன்சில் நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தை ரிஜிஸ்டர் பண்ணிட்டார். நீங்கள் ஒரு படம் எடுக்க போகிறீங்க, அந்த படத்துக்கு அதே டைட்டில் வைக்க போகிறீங்க. பட் நீங்கள் யார்கிட்ட ரைட்ஸ் வாங்கணும், அவர்கிட்ட என்ஓசி வாங்கினா தான் சென்சாரே ஆகும் படம். அப்போ இவர் வார்த்தையை எடுத்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தா நீங்கள் ரைட்ஸ் வாங்கணும். ஆனால் இவர் வார்த்தையை எடுத்து யாரும் படமாக ரிஜிஸ்டர் பண்ணாலும் நீங்கள் வார்த்தை எடுத்துகிட்டு போயிடலாம். பட் அது வந்து படத்தை உருவாக்கி அதை டெடிகேட் பண்ணிட்டாருன்னு வச்சுங்க, அதை எடுத்துக்கிறதுக்கு உரிமை இருக்குது.
இவர் கேட்கறது என்னன்னா குறைந்தபட்சம் ஒரு ஒரு அங்கீகாரம், ஒரு ஃபோன் மரியாதை. பண்ணியாவது நீங்க ஒரு பேசுங்க. மரியாதை. என்ன வார்த்தையை பயன்படுத்துறீங்கப்பா, நீங்க 50 கோடி 100 கோடி போட்டு படம் எடுக்கிறீங்க, என் வார்த்தையை தலைப்பா வச்சிருக்கீங்க, எல்லாம் சரிதான். என்கிட்ட ஒரு தேங்க்ஸாவது சொல்ல மாட்டேங்கிறீங்களே. சார் அவர் கேட்கறதுல நியாயம் தானே. சார் இப்போ இதே இதில் வந்து நான் நெக்ஸ்ட் ஒரு கேள்வி கேட்கணும். இந்த சின்மயும் இந்த வைரமுத்து அவர்களோட இந்த ஒரு ஒரு இது என்ன சார், இது ஒரு மனஸ்தாபம்னே சொல்லலாம். இது தொடர்ந்து போய்க்கிட்டே தானே சார் இல்ல இருக்கு. இப்ப அது பிரச்சனை இல்லைப்பா. சின்மயும் இப்போ பேசுறதுல சின்மயை வந்து ஏன் சார் பேன் பண்ணி வச்சிருக்காங்க தமிழ் சினிமால? சின்மயி பேன் பண்ணதுல நிறைய அரசியல் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியன்ல வந்து அவங்க வந்து மெம்பராக இருந்திருக்காங்க. அது சந்தா கட்டலைங்கிற ஒரு சப்பையான ஒரு காரணத்தை சொல்லி அவங்கள பேன் பண்ணி வச்சிருக்காங்க. அது அவங்க சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமா? ஏன் சின்மைக்கு மற்ற இசையமைப்பாளர்களோ மற்ற பாடல்களோ ஏன் குரல் கொடுக்கல? இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து ஏன் ஆதரவு கொடுக்கல? இப்போ வெளியில போய் அவங்க தெலுங்குல பாடுறாங்க, வெளியில கன்னடம், பாடுறாங்க, அதெல்லாம் மலையாளம், வச்சு பாடுறாங்க. ஒரே இண்டஸ்ட்ரி இருக்கக்கூடிய எத்தனை பாடகி பாடகர் இருக்காங்க. சின்மைக்கு ஏன் குரல் கொடுக்க மறுக்கிறாங்கிறதான் கேள்வி. நீங்க நிக்கணுமா இல்லையா? ஒரு ஃபேக்டரியில் ஒருத்தருக்கு, ஒரு தொழிலாளிக்கு ஒரு பிரச்சனை பிரச்சனைனா அப்படின்னா? எல்லாரும் வர்றீங்கல்ல. உங்க சக பாடகிக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க ஏன் கூட நிக்க மாட்டேங்கிறீங்க? அப்போ இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஒற்றுமை கிடையாது. ம். இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஒற்றுமை கிடையாது. இப்போ வரப்போ கூட ஒரு படத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். படங்கள் பற்றி ரிவ்யூ பற்றி நேற்று ஒரு பெரிய விவாதம் போச்சு. ஆமா சார். அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அப்போ சொல்கிறாரு, இந்த மாதிரி திரைப்பட தயாரிப்பாளர் சைட்லேருந்து ஒருத்தர் பேசியிருக்கிறாரு. அவர் தயாரிப்பாளர் நான் பேசுகிறேன், ஏங்க நீங்கள் இந்த மாதிரி பேசியிருக்கீங்க, நீங்கள் ட்ரோல் ஆகிட்டு இருக்கீங்க, உங்களை பற்றி யாராவது ப்ரொடியூசர் கவுன்சில் பேசினாங்களா? யாருமே இது வரைக்கும் பேசினாங்க. அப்போ தயாரிப்பாளருக்கு ஆதரவாக பேசிட்டு வந்துருக்கிறாரு, அவர் ட்ரோல் ஆகிட்டு இருக்கிறாரு. ஆனால் அவரை பற்றி யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. சார் அவங்கவுங்களுக்குன்றது இப்போ அவங்கவுங்க வாழ்க்கைன்ற மாதிரி வாழ்க்கை யூனியனில் இருக்கக்கூடிய ஆட்கள் இருப்பாங்களா பொறுப்புல, அவங்களா குறைஞ்சபட்சம் பேசணும்ல. ஒரு தயாரிப்பாளர் சங்கம் நிர்வாகிகள் சங்கங்கள்லாம் இருக்குன்னு தானே இருக்கு. பேர் வகையில தானே பேர் வகையில தான் இருக்கு. அவ்வளவுதான் இருக்கு. அதுக்குள்ளேயே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கே. எல்லா சங்கங்கள் இப்ப பிரச்சனை இல்லாத சங்கம்னு எதுவுமே இல்ல சார். இப்ப ரீசெண்டா டான்சர் அசோசியேஷன் சங்கம் வரைக்கும் இப்ப எல்லா சினிமா யூனியன்லயே அதிகமாக தான் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அது அவர்களுடைய போட்டியை காமிக்கிறதுக்காக, அவங்களுடைய அதிகாரத்தை காமிக்கிறதுக்காக அந்த பிரச்சனை தொடர்ந்து போயிட்டு இருக்கு. நீயா நானாங்கிற ஒரு போட்டி போயிட்டு இருக்கு. வைரமுத்து நம்ம வேற எங்கேயே போயிட்டு இருக்கோம். வைரமுத்து அவருடைய பொறுத்தவரை அவர் கேட்டதில் நியாயம் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் வந்து அவர்கிட்ட காசு கேட்கல, அவர் வந்து வேற எதுவும் படத்தில் நீங்கள் தேங்க்ஸ் கார்டுன்னு போட கேட்கல. குறைந்தபட்சம் என்னோட வார்த்தை கேளுங்க, ஒரு வார்த்தை கேட்டுட்டு நீங்கள் பயன்படுத்திங்க, இல்லை பயன்படுத்திட்டு கூட சொல்லுங்க, கேட்க கூட வேணாம், பயன்படுத்தினையா நல்லா இருக்கு. கஸ்தூரிராஜா இன்னைக்கு வந்து இன்னைக்கு பல இடங்களில் பேசியிருக்கேன். என்னுடைய பாட்டை எடுத்து போட்டு நீங்கள் அந்த படத்தில் ஃபுல்லாக வச்சுருக்கீங்க, அந்த பாட்டு தான் படத்துக்கு ஒரு பெரிய ஹைலைட்டாக இருக்குது. பட் நீங்கள் அந்த பாட்டுக்கு ஆடியோ ரைட்ஸ் வச்சுக்கிட்டு வாங்கியிருக்கலாம். பட் நான் இன்னைக்கு இது இருக்கிறேன், எனக்கு நல்லது, நான் எனக்கு காசு வேணாம், ஒன்றும் வேணாம், ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டுக்கலாம், ஒரு கட்டசி கேட்டுக்கலாம். இந்த பாடலை எழுதி கஸ்தூரிராஜன் ரைட்டில் கார்டில் போட்டுக்கலாமே, தேங்க்ஸ் கார்டில் போட்டுக்கலாமே. நீங்கள் மற்ற இசையமைப்பாளர் மற்ற பாடல்களுக்கு விட்டுருவீங்களா? நான் அந்த 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 இயக்குனருக்கு பல முறை ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டேங்கிறாரு. நானே ஃபோன் பண்ணிட்டேங்கிறாரு. தமிழ் சினிமாவிலே ஒரு மூத்த இயக்குநர்களில் ஒருவர், இன்னைக்கு இருக்க பிரபலியமான இருக்கக்கூடிய தனுஷினுடைய அப்பா, பாடலாசிரியர், கவிஞர், இயக்குனர், தயாரிப்பாளர், இவ்வளோ திறமை உள்ள நபர், பல வெற்றி படங்களை கொடுத்தவர், என் ராசாவின் மலைச்சின்னு ஒரு பெரிய ட்ரெண்ட் சென்டர் படத்தை கொடுத்தவர், ஒரு மூத்த இயக்குனர். அவர் பாட்டை எடுத்து பயன்படுத்திருக்கீங்க, அவர் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் என்ன ஆகும்? அது ஒரு பெரிய ப்ராஜெக்டா, 300 கோடி ப்ராஜெக்ட்ன்றீங்க. அடுத்தவருடைய உழைப்பை எடுத்து நீங்கள் அதில் பயன்படுத்திருக்கீங்க. குறைந்தபட்சம் ஒரு சீனியாரிட்டி அடிப்படையில் அவருக்கு தேங்க்ஸ் வரணும்ல. அது மாதிரி தான் இவருக்கும் நடக்குது. தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய கொடுமை என்னென்னா, இந்த சீனியர்னா தூக்கி வந்து அவங்க அது வேஸ்ட்டு, அவ்வளோதான், அவங்க முடிஞ்சு போச்சு, அவங்க தூக்கி வாழ்க்கையில் வந்து அவங்க இதோட முடங்கிடணும்னு. ஹாலிவுட்டில் அப்படி கிடையாது. 60 வயசுக்கு மேலே தான் அவங்க சீனியர் டைரக்டர்னே மதிப்பாங்க. அனுபவம் தான் இங்கே உங்களுக்கு பாருங்க, அனுபவம் தான் இங்கே பிரச்சனையாக இருக்கு. இப்போ அனுபவம் தான் இவங்க பிரச்சனையாக இருக்குது. சினிமா என்ன மாறிடுச்சுங்க. பிளாக் அண்ட் ஒயிட்டில் பண்ணோம், ஊம படம் பார்த்தோம், அப்புறம் வந்து கலர் படம் வந்துச்சு, ஈஸ்ட்மென்ட் கலர் வந்துச்சு, இன்றைக்கி டிஜிட்டல் வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு, எல்லாம் மாறி டெக்னாலஜி மாறிக்கிட்டே இருக்குது. சினிமா என்ன மாதிரி இருக்குது? அதே 4 பாட்டு 4 ஃபைட்டு, அதே ஹீரோ ஹீரோயின், அதே காதல், அதே அப்பா அம்மா சென்டிமெண்ட், இதெல்லாம் பண்ணுறீங்க. சினிமா இது மாறிடுச்சா? அப்போ அவருக்கு வயசாச்சுங்கிறதுக்காக அவருடைய மொத்த கிரியேட்டிவிட்டி நீங்கள் எப்படி நீங்கள் கேள்வி கேட்பீங்க? சினிமா ஒண்ணு இப்ப அந்த அளவுக்கு முன்ன சினிமா மாறல இல்ல சார். முன்ன மாதிரி இங்க படங்களும் ஓடலையே சார். இப்ப அன்னைக்கு 100 நாள் ஓடி கலெக்ட் பண்ணக்கூடிய காசை வந்து இன்னைக்கு வந்து 3 நாள்ல ஓடி கலெக்ட் பண்ணி கொடுத்துருது. ஏன்னா அந்த அளவுக்கு பிளாட்ஃபார்ம்ஸ் அதிகமா இருக்கு, ஓடிடி இருக்கு, மற்ற ரைட்ஸ் வித்து காசு கொடுத்துருது. அதனால நீங்க 100 நாள் ஓட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வருது. வருமானம் அந்த மாதிரி வருது. தக்லைஃப் படமே ஓரளவுக்கு உங்களுக்கு லாபகரமான படம் தான். படம் சொல்றேன். ஏன்னா அது மாதிரி அங்கீகாரம் தான் ஒரு கலைஞனுக்கு ஒரு பெரிய மரியாதை. அதை கொடுக்க தவறி இருக்கிறாங்கிறது தான் அவருடைய கேள்வி. ஃபைன் சார். ஏன்னா இப்போ இது வைரமுத்து அவர்கள் இது வரைக்கும் எந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கும் குரல் கொடுத்ததே கிடையாது. அவரே ஆதங்கப்பட்டு இப்படி ஒரு விஷயம் பேசுனது தான் இப்போ வந்து உண்மையாவே இப்போ இன்னைக்கு எல்லாரும் அதை பற்றி கண்டிப்பாக பேசுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் சார்.
ஸோ தெரியல சார் நெக்ஸ்ட் எந்த மாதிரியான ஒரு விமர்சனங்களா இல்லை எல்லாருமே இது வந்து அக்செப்ட் பண்ணுவாங்களான்றது தெரியல, பார்க்கலாம் சார். நன்றி சார்.